டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை காட்சிப்படுத்திய விவகாரத்தில் கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீன ரோபோவை தங்கள் மாணவர்கள் கண்டுபிடித்ததாக காட்சிப்படுத்திய சர்ச்சையில் மன்னிப்பு கோரியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் கல்கோடியாஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆன்லைனில் 2 லட்சத்திற்கு விற்கப்படும் யூனிட்ரி KO2 என்ற ரோபோவை தாங்கள் தயாரித்ததாக காட்சிப்படுத்தியிருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் கல்கோடியாஸ் பல்கலைக்கழகமானது மன்னிப்பு கோரியிருக்கிறது. கடும் எதிர்ப்பை தொடர்ந்து நிகழ்விலிருந்து பல்கலைக்கழகம் தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளது. கல்கோடியாஸ் பல்கலைக்கழகத்தின் கண்டுபிடிப்பு என்று கூறப்பட்ட ரோபோ நாய் உண்மையில் சீனாவில் தயாரிக்கப்பட்டதாகும். இந்நிலையில் கல்கோடியாஸ் பல்கலைக்கழகமானது மன்னிப்பு கோரியிருக்கிறது. தங்களுக்கு எதிராக பரப்புரை நிகழ்த்தப்படுவதாக கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் முன்னதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை காட்சிப்படுத்திய விவகாரத்தில் கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் சென்றிதா. டெல்லியில் முதல் முறையாக ஏஐ உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 16ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை துவங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு உலகெங்கிலும் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிறுவனர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பிரம்மாண்ட செயற்கை நுண்ணறிவு மாநாட்டின் ஏற்பாடுகளின் குளறுபடிகள் பார்வையாளர்களும் மற்றும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக ஊடகங்களில் தகவலானது வெளியானது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கல்கோடியாஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆன்லைனில் விற்பனை செய்யப்படும் ரூபாய் 2 லட்சம் அல்லது 3 லட்சம் மதிப்பிலான சீனாவில் தயாரிக்கப்பட்ட யூனிட்ரி KO2 என்ற ரோபோ நாயை தாங்கள் தயாரித்ததாக கூறி ஏஐ மாநாட்டில் காட்சிப்படுத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. குறிப்பாக இந்த ரோபோ நாய் தங்களால் உருவாக்கப்பட்டது என நொய்டாவை தலைமையிடமாக கொண்டுள்ள அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் அந்த நாய்க்கு TJ ரோபோட் என்ற பெயரும் பெயரிடப்பட்டிருந்தது. இந்த வீடியோவானது இணையதளத்தில் வேகமாக பகிரப்பட்ட நிலையில் சீனாவை சேர்ந்தவர்கள் பலரும் அந்த ரோபோ நாய் சீனாவில் தயாரிக்கப்பட்டது என கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் பெரிதான நிலையில் ஏஐ உச்சி மாநாட்டிலிருந்து கல்கோடியாஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் வெளியேறாகும் தகவல் வெளியானது. இது தொடர்பாக ராகுல் காந்தி ஒரு ட்விட்டர் பதிவு வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இந்தியாவின் திறமை மற்றும் தரவுகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஏஐ உச்சி மாநாடு குழப்பமான மக்கள் தொடர்பு காட்சியாக மாறிவிட்டது என்றும், இந்தியாவின் தரவுகள் விற்பனைக்கு வைக்கப்படுகின்றன, சீன பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன என ராகுல் காந்தி எக்ஸ்தல பதிவில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருந்தார். இந்த நிலையில் டெல்லி ஏஐ மாநாட்டில் சீன ரோபோவை காட்சிப்படுத்திய விவகாரத்தில் கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. குறிப்பாக சீன ரோபோவை தங்கள் மாணவர்கள் கண்டுபிடித்ததாக காட்சிப்படுத்தியதற்கு மன்னிப்பு கோரியிருக்கிறது. மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த அரங்குகளில் இருந்த பிரதிநிதிகளுக்கு தவறான தகவல்கள் பகிரப்பட்டதால் இந்த மாதிரியான சர்ச்சை உருவாகியுள்ளது என்கிற அடிப்படையில் கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் மன்னிப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. காயத்ரி.